சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். வரலட்சுமி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இது வியாழக்கிழமை நான் பூஜை வேலையை செஞ்சது தான் இது வீடியோ. நான் பூ கட்டுறதுக்கு எனக்கு டைம் சரியாக போச்சு. சாமிக்கு ஒரு மாலை கோத்துட்டு அதுக்கப்புறம் பூ கட்டிகிட்டு இருந்தேன். அந்த கேப்பில் எல்லாமே வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன். என் பெரிய பையன் இது கதவில் மஞ்சள் குங்குமம் வச்சு அப்படி ஆளுக்கு ஒவ்வொரு வேலையாக செஞ்சு கொடுத்தாங்க. பொட்டப்பிள்ளை இல்லையே அப்படிங்கிற கவலை இல்லாமல் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சஸ்டிக் வரைஞ்சிருக்கிறோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க நல்லா இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி சொல்லி கொடுங்க. பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் இது கற்றுக்கிறதுலாம் தப்பே கிடையாது. பெரியவர் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கிறாரு. அதாவது கதவுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வைக்கிறது வேலையை. சின்னவர் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஏரியா இந்த விளக்குக்கெல்லாம் பொட்டு வைக்கிறது. சாமி பாத்திரம்லாம் நானே தேய்ச்சி வச்சிட்டு இருந்தேன். அவங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை செஞ்சாங்க. சரி, நானும் ஒருத்தியே வேலை செய்கிறதால வேலை இருந்துக்கிட்டே இருந்தது. சரிம்மா இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொன்னதும் அவங்களுக்கு ஒவ்வொரு வேலையாக செஞ்சிட்டு இருந்தாங்க. அழகாக அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அப்படி வச்சுட்டு அன்றைக்கி தீபமும் ஏற்றி வச்சுட்டு வழிபாடும் அவங்க தான் செஞ்சாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் எல்லாருக்கும் இந்த வரலட்சுமியினுடைய அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கணும் அப்படின்னு மனசார நானும் வேண்டிக்கிட்டேன். வரலட்சுமி விழாக்கு நாளைக்கு வரும். எனக்கு வேலையே இருந்ததால் என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியல. வீடியோவில் எடுத்து வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக நாளைக்கு எங்கள் வீட்டில் எப்படி நான் வரலட்சுமியை அமைத்து நான் வழிபாடு செஞ்சேன் அப்படிங்கிறத பற்றி நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் நம்ம வீட்டில் பெண் குழந்தைங்க தான் செய்யணும்னு இல்லை, ஆண் குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுக்கறது நல்லது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.